தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். காவிரி நீர் இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனையாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. எத்தனையோ பிரச்சனை வருது, ஆனால் காவிரி பிரச்சனை நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக காலமாக அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முழுமையான தீர்வு என்பது நமக்கு கிடைக்கவே இல்லை. நீதிமன்றம் உத்தரவு போட்டும், நடுவர் நீதிமன்றம் காவிரி ஆணையத்தினுடைய நடுவர் நீதிமன்றம் உத்தரவு போட்டும் நமக்கு சரியான நேரத்தில் தண்ணீர் திறந்து விடுவதில் கர்நாடக அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அதில் பிரச்சனை காட்டிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு அங்கே அமைந்திருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். டி.கே. சிவகுமார் இன்னும் பல சிக்கல்களை ஏற்படுத்துவது குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேகதாது கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு முன்னாடி பிரச்சனை ஸ்டாலின் தான் இருந்தார், இப்போ அவர் இல்லை, இப்போ விஜய் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தைரியமாக அணையை கட்டுவோன்ற ஒரு வேகத்தோடு அவர் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற விஷயம். இதுக்கு இடையிலேயே டி.கே. சிவகுமார் எப்போதும் திமுக பேச்சு தான் கேட்பார். அவர் காங்கிரஸ்ல இருந்தா கூட அவர் திமுக சொல்றதான் கேட்பாரு. திமுக குடும்பத்தோடு நல்ல நெருக்கம் இருக்கு. அவங்க சொல்றதை கேட்டு அணையிலேருந்து தண்ணி திறந்து விடாம தடுக்கிறார். விஜய்க்கு பேர் கிடைச்சிரும்னு சொல்லி அவர் தடுக்கிறாருன்னு ஒரு பச்சை மஞ்சள் ப்ளூ கலர் பொய்யெல்லாம் டெய்லி அவுத்து விடுறது நம்ம சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மல்குமார். இவரை எப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும்னா, நம்ம பரந்தாமன் எக்ஸ்எம்எல்ஏ பரந்தாமன் பாணியில சொல்லணும்னா அரட்ரவுசர் அமைச்சர், காக்கி ட்ரவுசர் அமைச்சர், ஆர்எஸ்எஸ் என்னதான் அவர் வேஷ்டி கட்டி சட்டை போட்டுனா கூட உள்ள போட்டு காக்கி ட்ரவுசர்னு நான் சொல்லலைங்க. உடனே எம்எல்ஏ பாஞ்சின்னு வராதிங்க. இதை சொன்னது பரந்தாமன் திமுக எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. உண்மைதான். ஏன்னா இவர் புறப்பட்டு வந்த இடம் ஆர்எஸ்எஸோட அந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்ககிட்டலாம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சரியான புரிதலோடு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வராது. ஆனா நீங்களே அசந்து போற மாதிரி இன்னொரு பதில் ஒன்று வரும். அது பதிலா இருக்காது, அது இன்னொரு கேள்வியா இருக்கும். அப்படிதான் நிர்மல்குமார் தொடர்ச்சியாக அவர் துறை சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதில்ல. ஏன் கரண்ட் பில் ஏறி போச்சுங்க, ஏங்க தப்பா ரீடிங் வருதுங்க அப்படின்னா அதை விட்டுருவாரு. அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் திமுக அரசாங்கம், திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பதில் சொல்லு அப்படின்னா அது பதில் சொல்ல மாட்டார். இப்ப ஏற்பட்ட கேடுகட்ட ஆட்சியை அவரே சொல்லுவார், தரங்கட்ட ஆட்சி அப்படின்னு. அவர் யாரை சொல்லுவார் தெரியுமா? அவர் ஒரு ஆளை சொல்லுவார். ஆனா இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் இந்த 70-80 நாள்ல தரங்கட்ட கேடுகட்ட ஆட்சி நடக்கிறது தாவேக அரசாங்கம் தான். ஒரே ஒரு நாள் கூட உருப்படியான ஆட்சி நிர்வாகம் நடக்கவே இல்லை. அது நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் டெய்லி அதை பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப அவர் விமான நிலையத்துல பேட்டி கொடுக்குறார், நிக்கிற இடத்துல பேட்டி கொடுக்குறார், படுக்கிற இடத்துல பேட்டி கொடுக்குறார், நடக்கிற இடத்துல பேட்டி கொடுக்குறாரு. தொடர்ச்சியாக நிர்மல்குமார் பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அவர் மட்டும்தான் இந்த தாவேக அரசாங்கத்துல பேட்டி கொடுப்பதற்கே அவரை நேர்ந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதனால அவர் மட்டும் தான் பத்திரிகைகளை பார்த்தாருன்னா உடனே சம்பந்தம் இல்லாத கேட்கிற கேள்வி வேற இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கே 4000 பதில் 8000 பில் வந்திருக்குன்னு கேட்டா அதை விடுங்க பிரதர், இது பாருங்க பிரதர் திமுக ஆட்சி காலத்துல அப்படின்னு. ஏங்க நான் கேட்டது இப்ப ஏங்க பில் அதிகமா வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். இதைதான் பரந்தாமன் சொல்லியிருக்காரு. காவிரி பிரச்சனையை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. திமுகவுக்கு காவிரி பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு இந்த அறிவு ஜீவி தற்குறிகளுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தினுடைய தலைவனா இருக்கிற விஜய் கிட்ட போர்ப்படை தளபதியா சுத்திட்டு திரிகிற இந்த நிர்மல்குமார் என்கிற இந்த அமைச்சர் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு ஒரு பொய்யை அள்ளி விட்டுருக்காரு. திமுகவுக்கும் காவிரி பஞ்சாயத்துக்கும் நீண்ட நெடிய போராட்டம், சட்ட போராட்டம், நீண்ட நெடிய பிரச்சனைகள், அதற்கு அவர்கள் முன்னெடுத்த விஷயங்கள், தீர்வுகள், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள், சட்டமன்றத்தில் ஏற்பட்ட தீர்மானங்கள், அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள், இதன் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அவர்கள் பெற்ற பல்வேறு விஷயங்கள், சட்ட போராட்டங்கள்லாம் இந்த நிர்மல்குமாருக்கு ஏதாவது தெரியுமானா தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்க எதை ஒன்னாலும் இப்ப கூகுள்ல தட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. அடிப்படை அறிவே இல்லாதவன் தான் எதை பத்தியும் கவலைப்படாம வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விடுவான். ஒட்டுமொத்தமா பழிய திருப்பணும். இப்ப சப்பு விஜயனுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு அரசால் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் கேலி கூத்தாக மாறிவிட்டது. வடக்கெல்லாம் நம்மளை பார்த்து காரி துப்புறான், கிண்டல் அடிக்கிறான். நார்த் இந்தியன்ஸ் ரீல்ஸ் போடுறானுங்க இங்குள்ள ஆட்சி நிர்வாகத்தை பத்தி, இந்த லட்சணத்தை பத்தி அவன் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். இதுங்க இன்னும் போய் பரப்பிட்டு தெரியுதுங்க. இங்க இருக்கிற அந்த ரூட் மாஃபியாவும் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லப்படுகிற இந்த நெடுன்னு வளர்ந்து மண்டையில இருக்க வேண்டிய கிராம் கணக்கில் இருக்க வேண்டியது ஒட்டுமொத்தமா இல்லாம உடம்பு முழுக்க கிலோ கணக்கில் வேற ஒன்று வச்சிருக்காரு பாருங்க. அந்த கன்றாவி வச்சுட்டு இருக்கிற அந்த ஆள் நடத்துற அந்த நிறுவனம் மூலமாகவும் என் தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷ் மூலமா நடத்தப்படுகிற பொய் பிரச்சாரம் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் பயங்கரமா சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு கவுண்டர் கடுமையா வந்துகிட்டு இருக்கு, எதிர்வினை.
அதுக்கு முன்னாடி தான் ஏமாந்துட்டாங்க மக்கள். இப்ப ரொம்ப தெளிவாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவன் ஒரு பொய் சொன்னான்னா அந்த பொய்க்கு அவன் சொல்றது பொய் இதான் உண்மை அப்படின்னு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இடையிலே இன்றைக்கு வந்து அந்த அமைச்சர் நிர்மல்குமார் வந்து காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது திமுக, காவிரி பிரச்சனையில தண்ணி தரக்கூடாதுன்னு கர்நாடக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தடுத்து வைத்தது திமுக அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட்டுருக்காரு. இது எப்படி நடக்கும், சாத்தியமாகும்? இப்ப காங்கிரஸோடு திமுக இணக்கமாவே இல்லை, பிரிஞ்சிட்டாங்க, கூட்டணியே இல்லை. டி.கே. சிவகுமார் காங்கிரஸோட முதலமைச்சர். இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரா யார் இருக்கா? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான் இருக்காரு. அப்ப தாவேக தான் ஆட்சியில இருக்கு, திமுக எதிர்கட்சியா இருக்கு. எதிர்கட்சி சொல்றத கூட்டணியில் இல்லாத ஒருத்தர் எப்படி கேட்பார்? அடிப்படை அறிவு வேணாமா? அமைச்சரா இதுக்கெல்லாம் அமைச்சர் வரணுமா? ஆமா, அதான் என்ன சொல்றதுன்னா, கூட இருக்கிற எவனுக்கும் புத்தி சொல்றதுக்கு அறிவு இல்லை. சரி, கூடவே சுத்தி திரிகிறீங்களே சபாலைகளா, எவனா சொல்லி கொடுப்பீங்களானா எவனும் இல்லை. சரி, தனக்காக சுய புத்தி இருக்கணும். அட்லீஸ்ட் கூகுள்ல தட்டி பார்க்கணும், திமுக என்னென்னலாம் பண்ணிச்சு, முன்னாடி பண்ணிச்சா பண்ணலையான்னு பார்க்கணும். எந்த அடிப்படை அறிவே இல்லாதவள அமைச்சராக இருந்தா நாடு எப்படி உருப்புறோம்? சில விஷயங்களை மட்டும் நான் வந்து இதுல ரொம்ப தெளிவாக டீகோட் பண்ணணும். டீகோடே கிடையாது, இது வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா வந்து நீங்க 1969 இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு நேத்துலாம் கிடையாது. 1969 திமுக ஆட்சி காலத்துலாம் காவிரி நடுவர் மன்றம் அப்படின்றத ஒண்ணு அமைக்கணும்னே அந்த கோரிக்கை அப்பதான் எழும்புது. அதுக்கு முன்னாடில இருந்தே நிறைய பிரச்சனை இருந்தாலும் அப்பதான் அது வந்து அப்ப திமுக ஆட்சி காலத்துல இந்த நடுவர் மன்றம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை அப்போதுதான் எழும்பியது. அதன் காரணமாகத்தான் 1971 வந்து நடுவர் மன்றம் அமைக்க கோரி தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம், அப்ப திமுக ஆட்சி காலத்துல தான் அந்த தீர்மானமே நிறைவேற்றப்படுது. 69 கோரிக்கை வந்துருச்சு, 71 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அன்றைக்கு வந்து முதலமைச்சர் யார் இருக்கானா, நம்ம கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சர். அவர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு அனுப்பி வைக்கிறார். எங்களுக்கு வந்து நதிநீர் பங்கீடு வந்து பெரிய சிக்கலா இருக்கு, எங்க விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படுது, வறண்ட காலத்துல எங்களுக்கு தண்ணி வரமாட்டேங்குது, திறந்து விட சொல்லி நீங்க நடுவர் மன்றம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியது அப்போதைய கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்பதான் அவர் தான் முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல கட்ட பிரச்சனைகள், பல கட்ட போராட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 27 முறைக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடந்து 27 முறைக்கு மேல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் சரியான தீர்வு எதுவும் எட்டப்படாமல் அது வாடு கிடப்பிலேயே போயிட்டு இருக்கிற மாதிரியே சூழ்நிலை வந்த பிறகு அப்போது அதாவது 2/6/1990 அப்ப பிரதமராக இருந்த விபி சிங் அப்ப தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு காவிரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்கிறார். இந்திரா காந்தி பீரியட்ல கொடுத்தாங்க, இந்திரா காந்தி காலத்துல தான் கொண்டு போய் அந்த கோரிக்கையை வந்து கொடுக்கப்படுது, தீர்மானம் இங்க நிறைவேற்றப்பட்டு இந்திரா காந்தி கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஆனால் அது எப்ப 71. ஆனால் அது எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது, காவிரி நடுவர் நீதிமன்றம்னா 2/6/1990 வந்து விபி சிங் காலத்துல தான் அந்த நீதிமன்றம் வந்து அமைக்கப்படுது. அந்த நடுவர் நீதிமன்றத்துக்கு இடைக்கால உத்தரவு வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி 10/1/1991 உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு பெற்றுக் கொடுத்தது இந்த நிர்மல் குமாரோ, இல்லைன்னா அவர் தலைவராக இருக்கிற சப்பு விஜயோ, இல்லைன்னா அந்த கூடார கும்பல்ல இருக்கிற யாரோ கிடையாது. அந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்தது அப்போதைய முதலமைச்சராக இருந்த தலைவர், திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி. இந்த வரலாறு தெரியுமா இந்த நிர்மல் குமாருக்கு? RSSல இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பொய் பரப்பணும், வதந்தி பரப்பணும், பொய்ய மக்கள்கிட்ட உண்மை மாதிரி சொல்லணும்ன்றதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. மத ரீதியா குழப்பத்தை ஏற்படுத்த சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த உண்மைகள், வரலாற்று உண்மைகளை சொல்லித்தர மாட்டாங்க. அடுத்ததா உங்களுக்கு அதோட முடிஞ்சு போல. அதுக்கப்புறம் வந்து 91க்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில தான் தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணீர் வழங்கணும்னு சொல்லி காவிரி நடுவர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துச்சு. 205 TMC தண்ணி. 91க்கு பிறகு வந்து திமுக ஆட்சி போயிடுச்சு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 93 வரைக்கும் எந்தவித அடிப்படை உரிமைகளையும் நாம பெற்றுக்கொண்டோம். காவிரி நடுவர் நீதிமன்றம் நமக்கு 205 TMC தண்ணி கொடுன்னு சொல்லிருச்சு. அதை முறையாக சட்ட போராட்டம் நடத்தி அந்த உத்தரவை வந்து அமல்படுத்துவதற்கு கூட ஆவணம் செய்யாமல் தூங்கி கொண்டிருந்தது ஜெயலலிதா அரசாங்கம். அப்ப ஜெயலலிதா தான் இங்க ஆட்சி அதிகாரம் முதல் முறையா ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா?
அப்போ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே இந்த இப்போ தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க, அட்ராசிட்டி நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னா எதிர்கட்சி மேல பழி போட்டுக்கிட்டு எதிர்கட்சி யாரை எம்எல்ஏ பிடிக்கலாம், முன்னாள் அமைச்சரை பிடிக்கலாம், ஊழல் புகார் சொல்லலாமா, அவமால அதை சொல்லலாமா, இவமால எதை சொல்லலாமா, ஆட்சியை கவுத்துற போறான்னு தேடி தேடி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த பழிவாங்கிற உணர்ச்சியை தான் அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவும் பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ அதுல துளி கூட மாத்தாம அவங்களோட அதிகப்படியாக அயோக்கியத்தன அட்ராசிட்டியை பண்ணுகிறது தாவேக அரசாங்கம், விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம். அதனால காவிரி நடுவர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு கூட எந்த முறையான முயற்சி எடுக்காம கிடப்பில் போட்டது ஜெயலலிதா அரசாங்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 91, 96 காலகட்டம் வரைக்கும் ஜெயலலிதா அரசாங்கத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. 96ல மறுபடியும் வந்து கருணாநிதி தலைமையிலான அரசாங்கம் வருது. அப்போ ஐகே குஜ்ரால் அவர்கள் வந்து காவிரி வரைவு திட்டத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் பிரதமரா வந்து வாஜ்பாய் அவர்கள் வராரு. வாஜ்பாயோட கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தி காவிரி அந்த நதிநீர் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை மறுபடியும் உருவாக்குவதற்காக மறுபடியும் அந்த உத்தரவை காரணமாக இருந்தது யார் தெரியுமா? 7/8/1998 தான் இந்த ஆணையம் உருவாக காரணமா இருந்தது அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி. இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய்க்கு தெரியுமா, அல்லது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம புசி ஆனந்த் அவர்களுக்கு தெரியுமா, இல்லது எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற நிர்மல்குமாருக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாததுனால வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது திமுக என்ன பண்ணிச்சு, நதிநீர் விஷயத்துல காவிரி விஷயத்துல தடுக்க தான் பாக்குது, அதை பெற்றுத்தர எந்த முயற்சி எடுக்கல, தேவையில்லாம போய் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல ஒரு மாநிலத்துல இருந்து 9 வழக்கு போச்சுன்னா குழப்பம் தான் வரும். யார் சொன்னது? அடிப்படையில் அறிவு இருக்குதா? அடிப்படையில் அறிவு இருக்குன்னு அப்படி பேச மாட்டான். நீங்க திமுக அவசர வழக்காக போய் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு எங்க உரிமையை மீட்டு தாங்க, காவிரியில வந்து கடுமையான வறட்சி, டெல்டா மாவட்டங்கள் பூரா வறட்சியில கஷ்டப்படுறாங்க, விவசாயம் படுத்து போச்சு, 3 போகம் விளைந்த விவசாயம் 1 போகத்துக்கு கூட மழை இல்லாம தண்ணி இல்லாம பயங்கரமா அவதியில் இருக்காங்க, தயவு செய்து எங்களுக்கு தர வேண்டிய டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டதை அமல்படுத்துவதற்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்க திமுக நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிது தாவேக்கா. இப்போ இவங்க முடிவு பண்றாங்களாம், பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம், ஆலோசனை பண்றாங்களாம் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு. ஏன் போய் எங்கேயா பக்கத்துல எவனாவது இருப்பான், அவன்கிட்ட போய் டேட்டு டைம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே. டேட் டைம் கேட்டு, ஏன்னா எல்லாத்தையும் டேட்டு டைம் கேட்டு தானே ஆட்சி நடத்துறாங்க. இங்க சட்டமன்றத்தை கூட்டணும்னா கூட ஆளுநர் தேதி குறிச்சு கொடுக்கணும், நேரம் குறிச்சு கொடுக்கணும். அசிங்கமா இருக்குங்க, சொல்லுவதற்கே கேவலமா வெக்கக்கேடான ஆட்சி. தமிழ்நாட்டில் நடக்கிறது ஆட்சியா ரீல்ஸ் கவர்மெண்டான்னு தெரியல. இது ரீல்ஸ் கவர்மெண்ட் தான், இது நிர்வாகம் கிடையாது. சோம சினிமாவுக்கு ரீல்ஸ் எடுக்கிறது, பஞ்ச் டைலாக் பேசுறது, கோட்டை மாட்டின்னு கையை விட்டுக்குன்னு ஒரு 100 அடி ஹைட்டுக்கு மேல நின்று அப்படியே நகரத்தை வேடிக்கை பார்க்கறது, அதுக்கு ஒரு ட்ரோன்ல சீன் போடுறது, இதெல்லாம் கேவலமா இல்லையா? இதைத்தான் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. இது தேவையா? இதுக்கு விட நிர்வாகத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு துளி கூட தார்மீக அடிப்படையில அருகதையே இல்லை. அப்படியெல்லாம் செய்ததுதான் திமுக. அந்த திமுக மீது இவர்கள் என்ன பழி சொல்றாங்கன்னா திமுக எதுவுமே செய்யலன்றாங்க. அடுத்ததா இதோடு மட்டுமா நிப்பாட்டிட்டாங்க? அதுக்கப்புறமா மீண்டும் 2006 வந்து கலைஞர் தலைமையில மறுபடியும் திமுக பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த நடுவர் மன்ற விசாரணையை வேகப்படுத்தி மறுபடியும் இறுதி தீர்ப்பாக 5/2/2007 அப்ப ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அதாவது தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி தண்ணி கிடைப்பதற்கு அழுத்தம் திருத்தமான வாதங்களை முன்வைத்ததும் அப்போதைய திமுக அரசாங்கம் தான். ஆனா அந்த அரசாங்கத்தினுடைய அந்த போராட்டத்தை கூட அப்போதைய எதிர்கட்சியா இருந்த அதிமுக எள்ளி நகையாடியது. அப்ப இருக்க அம்மையார் வந்து அது குறித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார். இதெல்லாம் வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்ப எப்படி வந்து தாவேகா வந்து திமுக என்ன செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தாவேகா எதுவுமே செய்யல. தாவேகா சார்புல ஒரு புல்ல கூட புடுங்கி இங்க நடல, ஒரு செங்கலை கூட இங்க இருந்து இங்க எடுத்து நவுத்தி வைக்கல. நிர்வாகத்துக்கு வந்து 80 நாளை கடந்துருச்சு, 100 நாளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி கூட வரவே இல்லை, ஒரு நல்ல திட்டங்கள் கூட செயல்படவே இல்லை. பூரா ஸ்டிக்கர், அப்புறம் பேர் மாத்திர அரசியல்.
திமுக சார்பில் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் செயல்படுத்துவாங்களாம். ஆனா அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் வேற ஒட்டிடுவானுங்களாம். முதல்வர்னு இருந்தா கூட ஆகாது. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு நான் முதல்வன் திட்டம், அதுல எங்கேயுமே மு.க. ஸ்டாலின், திமுக, கலைஞர் யார் பேரும் கிடையாது. அதுல நான் முதல்வன் திட்டம். உனக்கு என்ன எங்க உட்கார்ற இடத்துல எரியுதா? அதை ஏன் பேர மாத்தின? எவனும் கேட்க துப்பு இல்லை எவனுக்குமே. இப்ப தாயுமானவர் திட்டத்தையும், தாயுமானவர்னா என்னது? அது என்ன வார்த்தை? அங்கங்க திமுக வந்துச்சு, அங்கங்க மு.க. ஸ்டாலின் வந்தார், அங்கங்க முதலமைச்சர்னு சொன்னாலே மு.க. ஸ்டாலின் தானா? அப்ப தான் இன்றும் முதல்வர் ஆனதை நம்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாரா நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்? இன்னும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் நீடிக்கிறார் என்ற பயம் இருக்குதா? இதெல்லாம் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த குருவி உட்கார பணம் இந்த கதையாகி போச்சு. அடுத்ததாக இதோடு மட்டும் நிக்கலங்க. அதுக்கப்புறம் 19/2/2013 மத்திய அரசோட அரசிதழில் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டுச்சு. அப்ப 13ல ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக தானே. ஆனா எந்த நடவடிக்கையும் அப்ப அது பின்னாடி எடுக்கவே இல்லையே. இதெல்லாம் நிறைய விஷயங்களாக பார்க்கப்படுகிற போது இந்த எந்த வரலாறுகளும் தெரியாமையே வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டு இருக்கிற மிக மிக மோசமான நிலையை எட்டி இருக்கிறது யாருன்னா தாவேக அரசாங்கம் தான். 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்ததும், 1974 திமுக எடுத்த நிலைப்பாட்டை உறுதி செய்ததும், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவிரி பிரச்சனையில தொடர்ச்சியாக நிலைநாட்டி கொண்டிருப்பது திமுக தான் அப்படின்றது வரலாறு. இந்த வரலாறு எதுவுமே தெரியாம வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு சொல்லி அள்ளி விட்டு இருக்கிற வேலையை செய்து கொண்டிருப்பது தாவேகாவும், அதுல அமைச்சர்கள்ன்ற பேர்ல இருக்கிற சிலரும். அது சிலர் கூட கிடையாது, ஒரே ஒரு நபர். அது நம்ம RSS நிர்மல்குமார் மட்டும்தான். இவருக்கு ஏன் இந்த வேலைன்னா, நீங்க மடம் மாத்திட்டே இருக்கணும், மக்களை திசை மாத்திட்டே இருக்கணும். ஏன்னா பொய் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு திமுக மீது பொய் பரப்பி ஆட்சி பிடிச்சிட்டீங்க. சரி, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, சரி 10 நாள், 20 நாள், 30 நாள், ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னா, இப்பவும் பழி போடுற அரசியலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ ஆட்சி நடத்துவீங்க? என்னைக்கு ஆட்சி நடத்துவீங்க? அதிகாரம் என்னைக்கு செய்வீங்க? நீங்க மக்களிடம் மக்களுக்கு தேவையான விஷயத்தை என்னைக்கு செய்வீங்க? எவ்வளவு காலத்துக்கு இந்த திமுக மேலேயே பழி போட்டுட்டு இருப்பீங்க? உருப்படியா தாவேகா எப்போ ஆட்சி நடத்தும்? இது எதற்குமே பதில் தாவேகாவிடமிருந்து வராது, நிர்மல்குமார் இருந்து வராது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சப்பு விஜய் இல்லை போல இருக்கு, நிர்மல்குமார் தான் போல இருக்கு. அவருக்கு தான், ஏன்னா அவர் அரட்ரவுசர், காக்கி அரட்ரவுசர், RSS ஓட வளர்ப்பு. அதனால RSS உத்தரவு போட்ட இவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்த்து பேசுறது, திமுகவை திட்டுறது, திமுக சொல்றது, திமுக சொல்லி தான் தண்ணி விடாம கர்நாடகா தடுத்து வச்சுச்சின்னு சொல்றது. நீ இப்ப அப்படி பேசிட்டு கர்நாடகா பக்கம் போயிடாத, அமைச்சர்ன்ற அதிகாரத்துல அங்க போயிடாத. கன்னட ஆட்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள். இது நான் எதுவும் அவரை வேறு விதமா சொல்லலைங்க. அங்குள்ள மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். ஏன்னா இன்றைக்கு யாரையுமே அவங்க மதிக்க, அவங்க முதலமைச்சர் சொல்றாரு, சப்பு விஜய் முதலமைச்சர் இங்க வந்துடாதீங்க, நிலைமை சரியில்லை, தப்பா இருக்கு, நீங்க வராதீங்கன்னு முதலமைச்சரே சொல்றாரு, இங்க வராதீங்கன்னு. அதனால சொல்றேன், போய் பரப்பிட்டு அங்க போயிடாதீங்க. இருக்கிற உண்மை என்னவோ அதை மக்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா மக்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுப்பாங்க, அதுவரை வெயிட் பண்ணுங்க, அள்ளி விடாதீங்க. அது நம்ம திமுக முன்னாள் MLA பரந்தாமன் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, ஜட்டியே போடாம வாயில விரல் வச்சுட்டு நீ இருந்த தெரியுமா, அந்த காலகட்டத்திலே காவிரி நடுவர் நீதிமன்றம் குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினது எங்க முதலமைச்சராக இருந்தவரும் எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள்னு நிர்மல்குமார சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சரை நீ ஜட்டி போடாம சுத்தி இந்த காலத்துல வாயில விரல் வச்சிருந்த காலத்திலேயே எங்கால் இதெல்லாம் தீர்மானத்தை நிறைவேற்றினார், தெரியலன்னா போய் வரலாறு படின்னு காலில் போட்டு இந்த கைட்டி அடிக்காத வரையா சொல்லியிருக்காரு. இதை விட வேற ஏதாவது விமர்சனம் தேவையா? மக்களே, இதுதான் காவிரியில இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு காவிரியில திறந்து விட்டாங்க தண்ணி நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க கடுமையான மழை பொழிவு, இனிமே அடைக்கலாம் முடியாது. காட்டாற்று வெள்ளத்தை கை கொண்டு அணை கட்ட முடியாதுன்றதுனால அவங்க வேற வழி இல்லை, திறந்து விட்டாங்க. திறக்கலன்னா அணை உடைஞ்சிரும், கர்நாடகத்துக்கு பாதிப்பு. அதனால அவங்க திறந்து விட்டாங்க, தேவையான தண்ணி நமக்கு வரப்போகுது. உடனே எங்க ஆளு அப்படி பேசினாரு, வச்சாரு, அது சீனே கிடையாது. அது இயற்கையாக நடந்த நிகழ்வு.
நீதிமன்றத்தில் திமுக தான் வழக்கு போட்டிருக்கு. தாவேக்கா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் சாவ போறான், கஞ்சி கிஞ்சி ஊத்தி அவனை காப்பாத்தியானா, இல்ல நாங்க இப்ப காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம், பிரியாணி போட்டு தம் போட்டு பிரியாணி இறக்கி சோறு போட போறோம்னா அதுக்குள்ள செத்தே போயிடுவான். செத்த பிறகு பால் ஊத்தி படையல் போடுவீங்களா? என்னடா உங்க ஆட்சி நிர்வாகம் கேவலமா இருக்கு. மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.